வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சீர்காழி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்து இருக்கின்றோம். கேள்வி பதில் பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பற்றிய ஒரு நினைவூட்டலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள் இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இறைவன் தந்திருக்கின்ற இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி அல்லாஹுக்கு சொந்தமானது என்று இறைவன் குறிப்பிடுவதனுடைய அர்த்தமே இந்த மார்க்கத்தின் எல்லா அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது. இந்த மார்க்கத்தின் எல்லா உரிமையும் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த மார்க்கத்தில் என்ன சட்டங்களை இயற்ற வேண்டும், எதை அனுமதிக்க வேண்டும், எதை தடுக்கப்பட்டதாக ஆக்க வேண்டும், இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்ற வணக்க வழிபாட்டு முறைகளை எப்படி கற்றுத்தர வேண்டும், இப்படி எல்லா இந்த மார்க்கம் தொடர்பான எல்லா அம்சங்களும் அந்த அம்சங்களை சொல்வதற்கான அதிகாரம் அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மார்க்கம் தொடர்பான அதிகாரம் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதை இன்னும் சற்று விரிவாக திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இறைவன் சொல்லுகிறான். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எந்த செய்தி அருளப்பட்டதோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் மார்க்கம் என்று ஒன்றை பின்பற்றுவதாக இருந்தால், இஸ்லாம் என்று ஒன்றை செய்வதாக இருந்தால், அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய காரியமாக நீங்கள் எதை கருத வேண்டும் என்றால், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி அருளப்பட்டு இருக்கும். இறைவனிடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இறைவனிடமிருந்து அருளப்பட்ட செய்தி எது? திருமறை குர்ஆன், ஆதாரபூர்வமான நபிமொழிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், இதுதான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி. இந்த மக்களுக்கு எதையெல்லாம் இறைவன் வழிகாட்டுகிறானோ, எந்த சட்டதிட்டங்களை சொல்லுகிறானோ, எதை அனுமதித்திருக்கிறானோ, எதை தடை செய்திருக்கிறானோ, இப்படி மார்க்கம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் தன்னுடைய இறை செய்தியின் வாயிலாக அல்லாஹ் மக்களுக்கு தந்திருக்கிறான். தன்னுடைய இறை தூதர்களின் மூலமாக அறிவித்திருக்கிறான். அப்படி அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட செய்தி எதுவோ அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்கள் மார்க்கம்னு ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தா அந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் இருக்கிறான்.
அந்த அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு செய்தி அருளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மார்க்கத்தின் பொறுப்பாளன் எவனோ அந்த அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய கருத்துக்களை, மனிதர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இஸ்லாமாக மார்க்கமாக பின்பற்ற கூடாது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனின் வாயிலாக இந்த மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையை நமக்கு சொல்லித் தருகிறான். இறை செய்தி என்றால் என்ன? அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தினா என்ன? இந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக நபிமார்களின் மூலம் இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு எந்த செய்தியை அறிவித்திருக்கிறானோ அதுதான் இறை செய்தி. இப்ப நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் மூலமாக தன்னுடைய வழிகாட்டலை இந்த மக்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கிறார். அந்த வழிகாட்டல் தான் ஒன்று திருமறை குர்ஆனாக இருக்கிறது, இன்னொன்று ஹதீஸாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய செய்தி நம்ம முன்னால இரண்டு விதத்தில் இருக்கிறது, ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். நாம எதை மார்க்கம் என்று செய்வதாக இருந்தாலும், எந்த வழிபாட்டை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தாலும், எந்த சட்டதிட்டத்தை கடைபிடிப்பதாக இருந்தாலும், நாம எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எதை உடுத்த வேண்டும், எதை உடுத்தக்கூடாது, அல்லாஹ்வை எப்படி வணங்கி வழிபட வேண்டும், இப்படி எல்லா விதமான செய்திகளையும் இந்த இரண்டு செய்திகளில் அல்லாஹ் உள்ளடக்கி சொல்லிவிட்டான். குர்ஆன்ல சொல்லிவிட்டான் அல்லது ஹதீஸில சொல்லிவிட்டான். அப்ப நாம பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம், நாம எதை மார்க்கம் என்று கருதி செய்கிறோமோ, எதை செய்தால் நன்மை கிடைக்கும் என்று செய்கிறோமோ, எதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை பெற முடியும் என்று செய்கிறோமோ, அதற்கு அல்லாஹ் எங்கே ஆதாரத்தை தந்திருக்கிறான். ஏன்னா நன்மையை நாம செய்யறதுக்கெல்லாம் அல்லாஹ் நன்மை தந்து விட மாட்டான். நன்மையை தருகிற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்ப நன்மையை தருகிற அல்லாஹ் அவன் ஒரு காரியத்துக்கு நன்மையை தரணும்னா அவன் தான் இந்த காரியம் நன்மைக்குரியது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்தால் சுவனத்தை தருகிறேன் என்று சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். நாம முடிவெடுக்க முடியாது. அப்ப இந்த காரியத்தை செய்தா நன்மை, இந்த காரியத்தை செய்தா சொர்க்கம் கிடைக்கும்னு நாம முடிவு செய்வதாக இருந்தால், அந்த நன்மையை தருகிற, சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிற, இந்த மார்க்கத்திற்கு உரிமை படைத்திருக்கிற அல்லாஹ் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அது மட்டும்தான் இஸ்லாமாக ஆக முடியும். இந்த இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்தி எந்த மனிதரும் அவர்களுடைய மனதில் தோன்றியதையெல்லாம் சட்டமாக இயற்றிவிட முடியாது. மனித கருத்துக்கு இந்த மார்க்கத்தில் இடம் கிடையாது. மார்க்கத்தின் பெயரை சொல்லி மக்கள் தங்களுடைய உரிமையை கொண்டாட முடியாது. அவர் சொல்றதுமா இருக்கும், இவர் சொல்றதுமா இருக்கும், இந்த இமாம் சொல்றதுமா இருக்கும், முன்னோர்கள் சொல்வது இஸ்லாம். இப்படி மனிதர்களின் கருத்துக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த அடிப்படையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இதை முதல் மனிதராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுதே அல்லாஹ் நமக்கு இதை கொள்கையாக தந்து விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறார். படைத்து அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்களுக்கு இறைவன் ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புகிறார். ஆதம் நபி எப்படிப்பட்டவர்களாக இறைவனால் படைக்கப்பட்டார்? அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமிற்கு அல்லாஹ் எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். ஆதம் நபி அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி என்றால் அது ஆதம் நபி தான். இந்த உலகத்திலே என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் பற்றியும் அவர் அறிந்து வைத்திருந்தார். அவர் படைக்கப்பட்ட உடனே இந்த உலகம் அழிகின்ற வரை என்னவெல்லாம் கண்டுபிடிக்கப்படும், எதுவெல்லாம் உருவாக்கப்படும், இப்படியான எல்லா விதத்தை பற்றியும் அவர் அறிந்து வைத்திருந்தவராக இருக்கிறார். எல்லா பேர்களையும் நான் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தேன் இறைவன் சொல்லுகிறான். அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கிற ஆதம் நபி இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். புத்திசாலியாகத்தான் இருக்கிறார், புத்தி கூர்மை உள்ளவராகத்தான் இருக்கிறார், மிகப்பெரிய அறிவாளியா இருக்கிறார்ல. அப்ப அறிவாளியாக இருக்கக்கூடிய ஆதம் நபிய உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் செயல்படுங்கள், எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க முடிவெடுத்துங்க, இப்படி அல்லாஹ் சொல்லி அனுப்பல. ஒரு அறிவாளி அவருக்கு தெரியும்ல எது நல்லது எது கெட்டதுன்னு. நாம் அப்படிதான் நினைப்போம். நாம என்ன நினைப்போம்னா, ஒருத்தர் நல்ல புத்திசாலியா இருக்கிறார், நல்ல அறிவாளியா இருக்கிறார், அவர் எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு செஞ்சுக்குவாரு அப்படி நாம நினைப்போம். விவரம் இல்லாதவருக்கு தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. நல்ல விவரம் உள்ள ஆளா இருந்தா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹ், நீங்க மார்க்கத்தை நீங்க பின்பற்றுவதாக இருந்தா உங்கள்கிட்ட எவ்வளவு அறிவு இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி
அந்த அறிவை வைத்து நீங்கள் சுயமாக முடிவெடுக்க கூடாது. நான் எதை சொல்லுகிறேனோ, நான் எதை வழிகாட்டுகிறேனோ, இறைவனாகிய நான் எதை உங்களுக்கு கட்டளை எடுக்கிறேனோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபியை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுதே சொல்லி கொடுத்து அனுப்புகிறான். ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து ஒரு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர் கவலைப்படவும் மாட்டார். இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது வலா யலில்லு வலா இஸ்கா, அவர் வழி தவறவும் மாட்டார், துர்பாக்கியசாலியாக ஆகவும் மாட்டார். யார் அல்லாஹ்வுடைய செய்தியை மட்டும் பின்பற்றுறாங்களோ, குர்ஆன் ஹதீஸை மட்டும் யார் பின்பற்றாங்களோ அவர்கள் தான் தவறான வழிக்கு போக மாட்டாங்க. அவங்க தான் மறுமையில துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டாங்க. மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த குர்ஆன் ஹதீஸோடு நின்றுவிட வேண்டும் என்பதை இறைவன் இந்த ஆதம் நபியின் மூலமாகவும் நமக்கு கற்றுத் தருகிறான். அப்ப நாம எதை மார்க்கம் என்ற பெயரில் செய்வதாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸில் இருக்குதான் பார்க்கணும். இப்ப இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ காரியங்களை மக்கள் மார்க்கம் என்று நம்பி செய்கிறார்கள். அதற்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா? குர்ஆன்ல இந்த வசனத்தின் அடிப்படையில் செய்யறாங்க, ஹதீஸ்ல இந்த ஹதீஸின் அடிப்படையில் செய்யறாங்க அப்படின்னு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இன்றைக்கு ஃபாத்தியா ஓதுற கலாச்சாரம்னு ஒரு கலாச்சாரம் முஸ்லிம் மக்கள் இடத்துல இருக்குது. இறந்தவர்களுக்காக ஃபாத்தியா ஓதுறோம் அப்படின்னு ஓதுவாங்க. அப்ப ஃபாத்தியா ஓதுறது நன்மை, மார்க்கத்தில் உள்ள விஷயம், இறந்தவர்களுக்காக செய்ய வேண்டிய கடமை என்று மார்க்கத்தில் இருக்கின்ற காரியமாக இருக்கும்னா அது எங்க இருந்திருக்கணும்? குர்ஆன்ல இருந்திருக்கணும் அல்லது ஹதீஸ்ல இருந்திருக்கணும். இது ரெண்டு தான் மார்க்கம். குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று இறைவன் சொல்லிய பிறகு ஃபாத்தியா ஓதுவது மார்க்கம் என்று இருக்கும் என்றால் அது ஒன்று குர்ஆனில் இருந்திருக்க வேண்டும். இறந்தவர்களுக்காக நீங்கள் ஃபாத்தியா ஓதுங்கள், இறந்தவர்களுக்காக இந்த கடமையை செய்யுங்க, குர்ஆன்ல இருந்திருக்கணும். குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. அல்லது எங்க இருந்திருக்கணும்? ஹதீஸ்ல இருந்திருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கணும், அல்லது அவர்கள் செய்து காட்டியிருக்கணும், அல்லது அங்கீகரித்து இருக்கணும். அப்படி ரசூலுல்லாஹ் தன்னுடைய 23 ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கையில நபியாக ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. இந்த 23 ஆண்டு காலத்துல இறந்தவர்களுக்காக இது போல ஃபாத்தியா ஓதுற என்ற ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அல்லாஹ்வும் செய்யல, அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி தரல, ரசூலுல்லாஹ்வும் செய்து காட்டல என்றால் அது இஸ்லாமாக ஆகுமா? அது மார்க்கத்தில் உள்ள காரியமாக ஆகுமா? மக்கள் நன்மை என்று கருதி செய்வதனால் ஒருபோதும் அது நன்மையாக ஆகிவிடாது. மக்கள் ஒன்றை மறுமையில வெற்றியை பெற்று தரக்கூடிய காரியம் என்று நம்பி செய்வதனால் அது உண்மையில் வெற்றியை பெற்று தந்து விடாது. மறுமையில் வெற்றியை பெற்று தர வேண்டும் என்றால், நன்மையை பெற்று தர வேண்டும் என்றால் அது அந்த மறுமைக்கு சொந்தக்காரனான, நன்மைக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும். அப்படி இந்த காரியங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கானா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? எங்க இல்ல. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஊர் பழக்கம்னு சில விஷயத்தை செய்வாங்க. ஊர் பழக்கம்னு செய்யக்கூடிய காரியம் அது குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா? குர்ஆனிலேயோ ஹதீஸ்லயோ அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதிச்சிருக்கிறாங்களா? சில திருமண விஷயங்கள்லயும் சரி, இந்த கருகமணி அணியிற விஷயமும் சரி, இது போன்ற சில காரியங்களை எல்லாம் நாங்க காலங்காலமா செய்யறோம், அல்லாஹ் நாங்க எங்க ஊர் வழக்கம் இது என்று மக்கள் செய்வாங்க. இதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களா, அனுமதிச்சிருக்கிறாங்களா? இல்லைன்னா அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதே போல சில மதுஹபுகள் அடிப்படையில, நான் ஷாஃபி, நான் ஹனஃபி, ஷாஃபி மதுஹப்ல இருக்கு இப்படி இருக்கு, ஹனஃபி மதுஹப்ல இப்படி இருக்கு என்ற அடிப்படையில சில மதுஹபுல இருக்கக்கூடிய அடிப்படையிலையும் சில காரியங்களை செய்வாங்க. இப்ப இந்த இடத்துல கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசருக்கு பாங்கு சொன்னாங்க. அசருக்கு எந்த நேரத்துல பாங்கு சொல்றாங்க? 5 மணிக்கு நெருக்கமா பாங்கு சொல்றாங்க. அசர்னுடைய துவக்கமாக ரசூலுல்லாஹ் அதையே சொல்லி தந்தாங்க. ஒரு தொழுகையினுடைய துவக்க நேரத்துக்காகத்தான் பாங்கு சொல்லப்படுகிறது. அசர்னுடைய துவக்க நேரமாக அதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்களா? அசர்னுடைய துவக்க நேரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளினுடைய நிழல் அதனுடைய அளவுக்கே விழுகின்ற நேரத்தை தான் அசர்னுடைய நேரமாக சொல்லி தந்தாங்க. அந்த அடிப்படையில, அந்த ஹதீஸின் அடிப்படையில, அந்த நபிகள் நாயகத்தின் வழிகாட்டலின் அடிப்படையில நம்முடைய பள்ளிவாசல்கள்ல பாங்கு சொல்றோம். இப்ப சில பள்ளிவாசல்கள்ல இந்த ஹனஃபி மதுஹப் பள்ளிவாசல்லாம் எப்ப பாங்கு சொல்லுவாங்க? தாண்டி நேரத்தை கடந்து ஒரு 4:45 5 மணி வாக்குல அசருக்கு பாங்கு சொல்வதை பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த முறையா?
இப்படி தொழுகையை ரசூலுல்லாஹ் வந்து அதனுடைய நேரத்தை விட்டு தாமதமாக தொழுது வந்திருக்கிறாங்களா? இதை தொடர்ச்சியாக செய்ய சொன்னாங்களா? இல்லை. அப்ப இப்படி மதுஹபுகளின் அடிப்படையில சில காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில செய்யக்கூடிய பழக்கத்தை மக்கள்கிட்ட பார்க்கிறோம். மனித கருத்துக்கள் ஷாஃபி இமாம் சொன்னா அது மார்க்கம் ஆயிடுமா? இமாம் அபு ஹனிஃபா சொன்ன கருத்துக்கள் அது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதற்கு சமமாயிடுமா? அவங்க நம்மள மாதிரி மனிதர்கள், அவ்வளவுதான். அவர்களுடைய கருத்துக்கள் மார்க்கமாக ஒருபோதும் ஆகாது. அப்ப இது மார்க்கம் என்று நம்ம நம்புவதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் ஒண்ணு குர்ஆன்ல இருக்கணும் அல்லது ஹதீஸ்ல இருக்கணும். குர்ஆன் ஹதீஸ்ல இதற்கான ஆதாரம் இருக்குதா? இல்ல. அப்ப அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இப்படி மார்க்கம் என்று நாம் எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்று குர்ஆனில் இருக்கிறதா என்று பார்க்கணும் அல்லது ஹதீஸில் இருக்கிறதா என்று பார்க்கணும். குர்ஆனிலேயும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலேயும் இருந்தால் மட்டும்தான் அது பின்பற்றுவதற்கு தகுதியானது. குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் இல்லை என்றால் அதை நாம் காலம் காலமாக செய்திருந்தாலும் சரி, எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்று அவர்களின் மீது நாம் பழி போட்டாலும் சரி, குர்ஆன் ஹதீஸில் இல்லாத காரியத்தை செய்தால் அது மறுமையிலே நரகத்திற்கு அழைத்து செல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, குல்ல முஹதஸத்தின் பிதஆ. குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒரு புதிய காரியத்தை மார்க்கம் என்று யார் செய்கிறாரோ அது பிதஅத்து. வகுல்ல பிதஅத்தின் தலாலா. இந்த பிதஅத்துகள் ஒவ்வொன்றும் வழிகேடு. வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு அழைத்து செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போல மறுமையிலே நரகத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி இறைவன் சொல்லுகிறான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார். சிலர் நரகத்திலே போட்டு புரட்டப்படுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா. நாங்க உலகத்துல வாழ்ந்தப்ப அல்லாஹ் ரசூல் சொன்னபடி மட்டும் நாங்க வாழ்ந்திருக்கணுமே, குர்ஆன் ஹதீஸின் படி மட்டும் நாங்க நடந்திருக்கணும். அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்திருக்கணும்னா எதை மட்டும் பின்பற்றி இருக்கணும்? குர்ஆன் ஹதீஸின் படி மட்டும் நாங்க நடந்திருக்கணுமே. ஆனா நாங்க என்னெல்லாம் செஞ்சோம் தெரியுமா? இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குப்ராஅனா ஃபலல்லுன சபீலா. நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களுடைய மூதாதையர்களுக்கு கட்டுப்பட்டோம். அவர்களுடைய வழியில போனதுனால, குர்ஆன் ஹதீஸை கண்டு கொள்ளாமல் இருந்ததுனால இந்த நரகத்துல வந்து விழுந்து விட்டோம் என்று நரகவாதிகளுடைய புலம்பலை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்ப நரகவாதிகளுடைய பண்பாக குர்ஆன் ஹதீஸில் இல்லாத காரியங்களை மார்க்கம் என்று செய்வது நரகவாதிகளுடைய பண்பாக இருக்கிறது. சுவனவாதிகளுடைய பண்பாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, குர்ஆன் ஹதீஸ் என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் சுவனத்திற்குரியவர்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்போ இந்த இரண்டிலே நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே மட்டும் செயல்பட்டால் அது மறுமையிலே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்ற இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை தான் நாம மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்து வருகிறோம். அந்த பிரச்சாரத்தின் ஒரு வடிவமாகத்தான் இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இஸ்லாமிய மார்க்கம் ரீதியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் என்றால் அந்த சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். அதற்கான குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அதற்கான பதில்கள் உங்களுக்கு வழங்கப்படும்.